ஓம் கங்கணபதியே நமக, குருதேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. வீரமும் விவேகமும் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த குரோரி தமிழ் வருட புத்தாண்டு உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். வாருங்கள். இந்த வருட ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாயும் 4ஆம் இட அதிபதியுமான சனி பகவானும் இருக்கிறார்கள். 5ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், அதாவது சுக்கிரன், ராகு, வக்ர புதன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். 6ஆம் இடத்தில் சூரியன், குரு, 8ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் கேது பகவான் ஆகிய கிரகங்கள் அமைவு பெற்றிருக்கின்றன. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்வில் இதுவரை காணாத ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர காத்திருக்கிறது. இது மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டம். மிகப்பெரிய பதவிகளும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் உங்களுடைய வாழ்நாள் குறிக்கோள்களை அடையக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீடு கட்டும் யோகம், மனை வாங்கும் யோகம், ஏற்கனவே இருக்கின்ற வீட்டை பராமரிப்பு செய்யக்கூடிய அமைப்பு, பழைய வீட்டை வாங்கி புது வீடாக மாற்றி கட்டமைத்தல் ஆகியவை இந்த வருடம் உங்களுக்கு சாத்தியமாக அமையும். வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய அமைப்பு, புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும். பூர்வீகத்தில் சில பல குழப்பங்கள் இதுவரை இருந்திருக்கலாம். அந்த குழப்பங்கள் எல்லாம் இந்த வருடம் தீர்வதற்கான அமைப்பு ஏற்படும். காதல் திருமணம் செய்ய நினைப்பவர்களுக்கு காதல் கைகூடி பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் நடைபெறும். முன்னோர்களின் வழிபாடு செய்வதன் மூலமாக மகிழ்ச்சி இந்த வருடம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்வார்கள். மெயினாக கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அந்த கடன் அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். எத்தனை லட்சம் எத்தனை கோடிகள் கடன் இருந்திருந்தாலும் கூட இந்த வருடம் அதில் ஒரு 50% அடைக்கக்கூடிய அளவிற்கான வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கணவன் அல்லது மனைவி வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். ஃபினான்ஸ், அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் மிக முன்னேற்றமான ஒரு இடமாக இருக்கும். இதுவரை மன உளைச்சலோடு மன கஷ்டத்தோடு இருந்த நீங்கள் மன தெளிவு பெற்று ஒருமித்த மனத்தோடு நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சிப்பவர்கள் அல்லது அரசாங்க ஒப்பந்தத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையுமே காரிய வெற்றி கிடைக்கும். தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமான ஆண்டாக இந்த தமிழ் வருட பிறப்பு அமைய காத்திருக்கிறது. இதுவரை மறைந்து இருந்த உங்களுடைய குலதெய்வம் இப்போது வெளிப்பட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும். முன்னோர்களுடைய வழிபாட்டை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த வருடம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் 3, 4 அதிபதியான சனியோடு கூடி 4ஆம் இடத்திலே இருக்கிறதுனால நினைத்த காரியங்களை சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படுகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடி வரும். உங்களை விட்டு பிரிந்த சொந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். சொந்த தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்வதற்கான அமைப்பு இந்த வருடம் கூடி வருகிறது. எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் இதற்கு முன்பு இருந்ததை விட இனிமேல் பல மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். 11இல் கேது பகவான் இருப்பதனால ஆன்மீகத்தில் அதிகப்படியான நம்பிக்கை, ஆர்வம் ஏற்படும். சித்தர்களுடைய வழிபாடு உங்களை தேடி வரும். சித்தர்கள் உங்களை தேடி வருவார்கள். தெய்வாம்சம் பொருந்திய நபர்களுடைய அனுகிரகமும் ஆசையும் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் பெரிய மனிதர்களின் நட்புறவு உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். சிலருக்கு சித்தர்களுடைய தரிசனம் கூட கிடைக்கலாம். அந்த அளவிற்கு மிக மிக நன்மையான ஒரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அருமையான வருடமாக அமைஞ்சிருக்கு. சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணும்போது மிக மிக நன்மையான பலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும். விருச்சிக ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். தொழிலில் அல்லது வேலையில் பதவி உயர்வு, ஆன்மீக நாட்டம், சிவன் அருள் கிடைத்தல், குழந்தைகளால் நன்மை, கேட்ட இடத்தில் கடன் கிடைத்தல், உடல் நலனில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு மறையும். அனுசம் நட்சத்திரம். வீடு கட்டும் யோகம், வாகனத்தை மாற்றுதல், பழைய வாகனத்தை புதுப்பித்தல், பழைய வீட்டை புதுப்பித்தல், உடல்நலையில் சற்று கவனம் தேவை. குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உறவினர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். கேட்டை நட்சத்திரம். காதலில் வெற்றி உண்டாகும்.
காரிய வெற்றி சித்திக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை உண்டாகும். இதுவரை நீங்கள் யோசித்ததை விட மாற்று சிந்தனை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். குழந்தைகள் மற்றும் மனைவி மூலமாக அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் மேலும் நல்ல பலன்களை பெற வியாழக்கிழமை தோறும் சிவ வழிபாடை செய்வதன் மூலமும், சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றி பில்வார்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமும் மேலும் பல நன்மையான விஷயங்களை பெறலாம். நன்றி, வணக்கம்.